லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருந்தான், பேதுரு. அவன் பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். எதுக்கு? மீன் பிடிக்க. அவனுக்கு என்ன கிடைக்கவே இல்லை, ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. அவனுடைய தொழிலே அதுதான். அப்ப அவனுக்கு எப்படி மீன் பிடிக்கணும், எங்க மீன் பிடிக்கணும், எந்த இடத்துல போடணும், எந்த டைமிங்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு யாருமே என்ன பண்ண தேவையே இல்லை, எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். தன்னுடைய சொந்த முயற்சியில, சொந்த பலத்துல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறதுல முழுதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு எதுவுமே அகப்படல. ஏசு அவனை தேடி போறாரு. ஏசு அவனை தேடி போயிட்டு என்ன பண்றாரு, உன்னுடைய போட்டை குடுன்னு கேட்கிறாரு. உன்னுடைய போட்டை குடு அப்படிங்கிற எதுக்கு? தேவனுடைய வார்த்தைய பேசுறது. அவன் என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தைய பேசுறதுக்கு ஏசுநாதருக்கு அவனுடைய போட்டை கொடுக்கறான். அப்ப கொடுக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் அங்க பாத்தீங்கன்னா போதகம் பண்றாரு. எதை பேசுறாரு? தேவனுடைய வார்த்தைகளை பேசுறாரு. அப்ப அதுக்கப்புறம் பேசி அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணு, படக கொண்டு போய் வளைய போடு அப்படிங்கிறது. அங்க திரளான மீன்கள் என்ன பண்ணுது, கிடைக்கும். அப்படின்னா அவன் பாருங்க, ஒரு இளைப்பாறுதல் இல்லாம அவன் பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான். அவன் ஏசுநாதர் கிட்ட சொல்றான், முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே. அப்ப அது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. ஏசுநாதர் கிட்ட இருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அப்ப அந்த வார்த்தைய பேதுரு என்ன பண்ணிட்டே இருந்தான், கேட்டுட்டே இருந்தான். அப்ப அந்த ஜீவ வார்த்தையை கேட்க 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 அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். நீங்க இரவு முழுவதும் வேலை செஞ்சுட்டீங்க, காலையில எழுந்திருச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? சரீரம் டயர்டா இருக்கு, எதுவுமே செய்யாம. ஆனா முழுதும் பிரயாசப்பட்டாலும் தேவ சமூகத்துல நீங்க இருந்துட்டு போய் வேலை செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலனா இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு தன்னுடைய போட்டை கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை அவர் பேசும் பொழுது அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆழத்துல அவன் வலைய போடும் பொழுது திரளான மீன்கள் அவனுக்கு கிடைச்சது. வலை கிழிந்து போகக்கூடிய அளவு மீன்கள் அவனுக்கு உண்டானது. அப்ப நாமளும் அப்படிதான், தேவனுடைய வார்த்தையை நம்ம பேச 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 கேட்க 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 நமக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதல் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்